பாவனமான சரித்திரத்தை பிரம்மனிஷ்டாள் யோகீந்திராள் கங்கா தீரத்துல பரீட்சித் சக்கரவர்த்தியை வியாஜீகரிச்சு உபதேசம் பண்ணிட்டு வராள். பூர்வ சரித்திரத்துல பிரகலாத சரித்திரம் சொன்னாள். மகாபாகவதனுடைய சரித்திரம், பக்தியினுடைய பராகாஷ்டே என்ற சரித்திரம். அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பிரகலாதனை போல பக்தி பண்ணணும்னு தோணி போச்சு. அது மாதிரி பக்தி வரணுமையானா ஸ்வதர்மத்தை அனுஷ்டிச்சாதான் வருங்கிறதுக்காக உடனே வர்ணாசிரம தர்மத்தை போய் சொன்னாள். அடுத்தது பிரகலாத சரித்திரம் ஆன உடனே வர்ணாசிரம தர்மம். பிராமணன் எப்படி இருக்கணும், கஷத்திரியன் எப்படி இருக்கணும், ஒரு ஒரு ஜாத்தியும் இருக்க வேண்டிய கிரமம், வர்ணதர்மம் சொல்லி ஆசிரம தர்மம் சொல்லி யதி தர்மங்கள்லாம் சொல்லி ஸ்திரீ தர்மம் சொல்லி எந்த கிரகத்துல ஸ்திரீகள் தன் கையினால சாணி செழிச்சு கோலம் போடுறாளோ அந்த கிரகத்துல மகாலட்சுமி வருவள் சொல்லி, கிரகஸ்தனா இருக்கிறவன் சாத்தாதிகள் பண்ண வேண்டிய அவசியத்தை பத்தி சொல்லி எல்லாம் நாரதர் தர்மபுத்தருக்கு உபதேசம் பண்ணின சரித்திரங்கள்லாம் சொன்னாள். உடனே மன்வந்தரங்களை சொல்லிட்டு வரும்போது தாமச மன்வந்தரத்துல கஜேந்திரனை பகவான் ரட்சிச்சான்னு சொல்லி கதையை அப்படி சொல்லிட்டு வந்தாள். கஜேந்திர மோட்ச சரித்திரத்தை சொல்லணும், கஜேந்திரனை பாதுகாத்த சரித்திரம் என்று ராஜா கேட்டாள். அதற்காக கஜேந்திர மோட்சம் சொல்றாள். எந்த சரித்திரம் கேட்டா துஸ்வப்னம் முதலிய கஷ்டங்கள்லாம் நீங்குமோ, இன்னும் பலவித எதிர்பாராத வர ஆபத்துக்கெல்லாம் அனர்த்தம்னு பேரு, அதெல்லாம் நீங்குமாம் கஜேந்திர மோட்ச சரித்திரம் கேட்டா. அதுக்காக கஜேந்திர மோட்ச சரித்திரத்தை போய் பிரம்மனிஷ்டாள் சொல்றாள். ஆசீத் கிரிவரோ ராஜன்னே திரிகோடைதி விஸ்ருதா க்ஷீரோதேனாவ்ருத ஸ்ரீமானே யோஜனாயுதமுச்ச்ரிதா ஆபதா விஸ்ருதः பர்யகி த்ரிவிஷ்ருங்கைः பயோநிதிம் திஷக்கம் ரோச்சயன்னாஸ்தே ரௌப்யாயசஹிரண்மயை. க்ஷீராப்தி மத்தியத்திலே 10,000 யோஜன தூரம் உள்ள ஒரு திரிகூட்டம்ங்கிற மலையாம், 10,000 யோஜன தூர உயரம், 10,000 யோஜன தூரம் அகலமாம், 3 சிகரங்களாம். அந்த மலைக்கு ஒன்னு தங்கம், ஒன்னு வெள்ளி, ஒன்னு இரும்பு. இங்க பார்த்தாலும் திஷக்கம் பெரிய லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கான். திஷக்கம் ரோச்சயன்னாஸ்தே ரௌப்யாயசஹிரண்மயை. அப்படிப்பட்ட பர்வதம். அந்த பர்வதத்தில் இருக்கிற செடிகள், கொடிகள், விருட்சங்கள், புஷ்பங்கள், பலங்கள் இதெல்லாத்தையும் வர்ணிச்சாள் பிரம்மனிஷ்டாள். அப்போ ராஜா கூட நினைச்சாளா, எந்த ஞானிகள் இப்படி பூவையும் பழத்தையும் காட்டையும் வர்ணிக்கிறாளே கவிகள் மாதிரின்னு. எல்லாம் பகவானுடைய விசூத்தினாளா. இல்லவனா ஒரு முள்ளான செடியில ரோஜா பூக்குமா, ஒரு சேத்துல இருந்து தாமரை வருமா, ஒரு தாழையில தாழம்பு வருமா, பாம்பு சுத்தின்னு இருக்கிற இடத்துல. எல்லாம் பகவத் விசூத்தியா. ஈஸ்வனுடைய சக்தி 6வது லட்சம் நேரு சேர்ந்தார். ஒரு நகம் பண்ண முடியுமா, ஒரு தாமரை பூ பண்ண முடியுமா? லட்சம் முசலோனி சேர்ந்தான். ஒரு நகம் பண்ண முடியுமா, ஒரு கேசம் பண்ண முடியுமா? முடியாது. அது பகவானுண்டிதான் பண்ண முடியும். பகவத் விசூதி என்பதற்காக இதை போய் வர்ணிச்சாள். அந்த மலையில ஒரு பெரிய குகையா, அந்த குகைக்கு அது வருணனுடைய குகையா, அதுக்குள்ள பெரிய தோட்டமா, அதுல உயர்ந்த அந்த தோட்டத்துக்கு ரித்துமத்துன்னு பேரு. தஸ்ய த்ரோண்யாம் பகவதா வருணஸ்ய மகாத்மனः உத்யானமிருதுமன்னாம ஆக்ரீடம் சுரயோஷிதாம். தேவஸ்திரீகளோட ஜலக்கிரீட பண்றதுக்காக தனியா ஒரு இடம் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கானா வருணன். அவன் தேவனோ இல்லையோ, ஜல அதிஷ்டாதாவான தேவதேவன். அவன் நினைச்சா அங்க வேணுமோ அங்க ஜலம் வரும். முனிசிபல் சேர்மன் வீட்டுல நித்தியம் தீபாவளி மாதிரி தான் ஜலம் வரும். அங்க ஏதாவது அடைப்பனவங்க அது நிச்சயம் குட்டிக்கிட்டு இருக்கான். அவன் எல்லா ராத்திரியும் இது மாதிரி வந்துட்டு இருக்குன்னு நினைச்சுட்டு இருப்பான். தரித்திரம் வீட்டுல வருமா? நித்தியம் வராது. வருணன்
தோட்டம். அது இங்க பார்த்தாலும் தீர்த்தம். அதுக்கு ரித்துமத்துன்னு அந்த தோட்டத்துக்கு பேரு. 6 ரித்துல பூக்கிற புஷ்பம், பழம், பழம் எல்லாம், காய் எல்லாம் அங்க இருக்கான் அந்த தோட்டத்துல. அது ஒரு புண்ணியம். அவன் அர்ப்பிஷ மாசத்துல உட்டுப்பழத்தை நறுக்கி தேன்ல தோச்சு சாப்பிட்றான், புண்ணியசாலி. தரித்திரனுக்கு சித்திர மாசத்துல மாவடு கூட கிடைக்க மாட்டேங்கிறது. எல்லாத்துக்கும் புண்ணியம் தேவையா இருக்கு. அதைத்தான் புரிஞ்சுக்கணும். அது புரியல. அது புரிஞ்சா உலகம் நன்னா போயிடும். புண்ணியம் வேணும், தர்மம் வேணும்னு தெரிஞ்சு போயிடுதுன்னா ஜகத்து முழுக்க துர்பிட்சமே இருக்காது. ஒரு தப்பு பண்ண மாட்டான், ஒருத்தரும் நன்னா ஆயிடுவான். அந்த தோட்டத்துல தேவ ஸ்திரீகளோட கூட அவன் ஜலக்கிரீடம் பண்றதுக்காக ஏகாந்தமான ஒரு இடம் வருணனுக்கு அப்படி இருந்தது. அந்த மலையில சஞ்சரிச்சுருக்கிற ஒரு பெரிய கஜேந்திரன். அவனுக்கு என்ன பெருமைன்னா, இந்த கஜேந்திரனை கண்டு சிங்கங்கள்லாம் பயப்படுமா. சிம்மத்தை சொப்பனத்துல யானை கண்டா போயிடும், யானை மண்டை வெடிச்சு போயிடும். இந்த அரையணா காசியில சிங்கம் போட்டுருது பாருங்க, அந்த காசை காட்ட மாட்டான் யானை பாகன். யானை எங்கிட்ட காட்டினா அதுக்கு மண்டை வெடிச்சு போயிடும் சொப்பனத்துல சிங்கத்தை பார்த்தாக்க. அப்படி இருக்க சிம்மங்கள்லாம் பயப்படுமாம் இதை கண்டு. கரடிபிலி எல்லாம் பயப்படுமாம். இதுக்கு 10,000 பத்னி, 10,000 குழந்தைகள். முன்னாடி இது போச்சையானா யத்கந்தமாத்ராத்தரயோ கஜேந்திரா யாக்ராதயோ வியாழமனகாஸ்ஸகட்காஹ மஹோரகாஷ்சாபி பயாத்ரபந்தி சகௌர கிருஷ்ணாஷரபாஷ்சமல்யாஹ. எல்லாம் பயந்து பெரிய பெரிய மிருகங்கள்லாம் ஓடுமா. இந்த தரித்திர மிருகங்கள் இருக்கே, முயல், கியல், குள்ள நரி, இதெல்லாம் இத கண்ட உடனே ஒரு மயில் கந்தன் அப்படி கீழே மண்டி போடுமா. இந்த தரித்திரனா பலிஷ்டமான நாயை கண்ட உடனே அப்படி கால கீழே மண்டி போட்டு தலையை மேல தூக்கி கீழே தூக்கி எல்லாம் மண்ணு பாருங்க. அது மாதிரி பண்ணுமா, தொலைஞ்சு போதும் சொல்லிவிடுமா. அந்யத்ர க்ஷுத்ராஹ ஹரிணாஷாதயாஹ சரந்த்ய பீதா யதனுக்ரஹேண. யதனுக்ரஹேண சரந்தின்னா இந்த தரித்திர மிருகங்கள் தொலைஞ்சா தொலைஞ்சு போயிட்டு போறதுன்னு கஜேந்திரன் விட்டுடுவானா. அப்படிப்பட்ட கஜேந்திரன் 10,000 பத்னி, 10,000 அந்த மலையில சஞ்சரிச்சுன்றவன் நல்ல வெய்ய நாள்ல ஜலம் கிடைக்காம இவனும் தாகத்தால தப்பிச்சு உடம்பெல்லாம் எரிஞ்சு குழந்தை குட்டிகள்லாம் பறந்து பத்னி வர்க்கங்கள்லாம் தப்பிச்சு போய் அப்படி எங்க ஜலம் ஜலம்னு அலறின்னு ஓடின்னு வரபோது இந்த வருணனுடைய குகைக்குள்ள பூந்தது. அதுகளுக்கெல்லாம் கிராணத்தால கண்டுபிடிக்கிற சக்தி உண்டு மிருகத்துக்கு. சரச பார்த்து போய் நிழுந்து அதுல போய் விழுந்தது.